ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கொலு எக்ஸ்போவை பற்றி பார்க்க போகிறோம். இது சென்னையில் எங்கே நடைபெறுது அப்படின்னா, சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரம் என்ற இடத்தில் ஸ்ரீ ராம் கணேஷ் கல்யாண மண்டபத்தில் நடைபெறுது. இந்த வீடியோவை கொலு வைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொலு நடைபெறக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன், கூகுள் மேப் லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பொம்மைகள் வேணும் அப்படின்னா, அல்லது ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு அனுப்பணும், அல்லது இந்தியாவிலேயே வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட அவங்களே பேக்கிங் பண்ணி உங்களுக்கு டால்ஸும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பொம்மைகள் வேணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது ஃபோன் காலோ செஞ்சு நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். கொலு சமயத்தில் மட்டுமல்லாது இவங்கக்கிட்ட வருடம் முழுவதுமே கொலு பொம்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொலு காலம் முடிந்த பிறகும் உங்களுக்கு கொலு பொம்மைகள் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகளும் இருக்குது, பேப்பர் கூலால் செய்யப்பட்ட கொலு பொம்மைகளும் இருக்குது. இது போக சில ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் வச்சுருக்காங்க. வாங்க நாம் இப்போ கொலு பொம்மைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இது என்ன வகையான பொம்மைகள், இது எதனால் செய்யப்பட்ட பொம்மைகள், இதனுடைய விலை என்ன, இந்த வருஷத்தினுடைய புதிய வரவுகள் என்ன போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்போ நடத்தக்கூடியவங்களே வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் கொலு பொம்மையில் வந்து நிறைய புதுசுலாம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவானி கலைக்கூடன்ட்டு நாங்கள் 20 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து போன வருஷம் கொரோனாவால் கொஞ்சம் வியாபாரத்தில் வந்து இந்த வருஷம் நல்ல ஆரம்பத்துலேயே ஸ்டார்டிங்லேயே நல்ல வியாபாரம் ஆகிட்டுருக்கு. புது பொம்மைன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி துவாரகை கிருஷ்ணன் ஒன்று வந்திருக்கு, பேப்பர் மெஷ். இது வந்து பெரிய பெரிய பொம்மைங்க, இதெல்லாம் வெளிநாட்டுக்கு நிறைய போகுது, வெயிட்லெஸ் ஆகிறதுனால இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதனால் வந்து இது வந்து துவாரகை கிருஷ்ணன், அது கோவை ராஜா அலங்கார அனுமான் கோயம்புத்தூர். ஆமாம், அதை வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. ஓ சூப்பர். அப்புறம் வந்து மேலே இருக்கிறது வந்து உடுப்பி கிருஷ்ணன். ஆமாம், அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து அந்த மலேசியா முருகர், இதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக வந்தது தான். ஆமாம், அதேமாரி வராக பெருமாள், வராகி அம்மன் வேறு, வராகர் வந்து. ஆமாம், அதேமாதிரி சித்திரகுப்தன் இந்த வருஷம் புதுசாக போட்டிருக்காங்க. ஆயில் கோயில். ஆமாம், கோயில். அதை வந்து ஆயில் விருத்திக்கு வர்றதுக்காக அந்த சித்திரகுப்தனை வாங்குவாங்க, அதனால் அந்த இது புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சக்கரத்தாழ்வாரில் வந்து சிங்கிளில் தான் வரும், இந்த வாட்டி வந்து டபுளாக 2 பக்கமும் போட்டிருக்காங்க கோயிலில். ஏன்னா இது முன்னாடிலாம் பின்னாடி, ஆமாம் பின்னாடி கண்ணாடி வச்சு காட்டணும், அது யாரும் இப்போ பண்ணுறது இல்லைனால இப்போ திருப்பி அதை இதுக்கு பண்ணணுன்றதுக்காக 2 பக்கமும் போட்டிருக்கோம். இது வந்து இதுவா பேப்பர் மோல்டாது? ஆமாம், இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே காகித கோயிலை தயார் பண்ண பொம்மைங்க தான். ஏன்னா அதில் தான் வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எல்லா ஊருக்கும் நம்ம கொழுக்கு அமுச்சு விட்றாங்க இங்கே இருக்கிறவங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு. அதனால் வந்து இங்கே எல்லாம் இருக்குது. அதேமாதிரி இது சோழிகர் சக்தி, இது அங்கே மேலே மலை மேலே இருக்கு. ஆமாம், இது வந்து 3 பேர் தாயாரோட சேர்ந்து வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளி சிவன். என்னது? சுருட்டப்பள்ளி. சுருட்டப்பள்ளி. ஆமாம், சிவன். அது மாதிரி வந்து இதில் வந்து ஆஞ்சநேயரும் ராமரும் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், அப்புறம் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்குது, லட்சுமி நரசிம்மர் இருக்குது, வாஸ்து லட்சுமி இருக்குது. மண்டபம் பேர் வந்து ஸ்ரீ ராம் கணேஷ் மகால், குரோம்பேட்டில் இருக்குது, ஹஸ்தினாபுரம் போகிற வழியில். இது ரொம்ப வந்து ஆர்பி ரோடுன்னு சொன்னாலே தெரியும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு அடுத்த மாதம் 25ஆம் வரைக்கும் இருப்போம். ஆமாம், 25 வரைக்கும் இருப்போம். ஆமாம், அக்டோபர் 25 வரைக்கும் இருப்போம். அனுப்புவோம், எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம் நாங்கள். ஒரு ஃபோனில் பண்ணுவாங்க. இது ஸ்ரீலங்கா, பஞ்சாப், டெல்லி எல்லா ஊர்லேருந்து அவங்க வீடியோ கால்லேயே பார்த்துட்டு அனுப்புகிறாங்க, சொல்லிடுறாங்க. நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம். ஆரம்ப வேலையை வந்து பார்த்திங்கனாக்கா மண் பொம்மைன்றதுனால 80 ரூபாலேருந்து 8000 ரூபா வரைக்கும் இருக்குது.
பேப்பர் மோல்டுனா ஆமாம், பேப்பர் மோல்டில் வந்து 6000, 6500 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கருடு செய்ய பார்த்தீங்கன்னாக்கா இது 5000 ரூபா வரும். 4500 5000 வரும். அதை வந்து 10% நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த இருக்கிற விலைக்கு. இப்போ சென்னையிலேயே இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணால் நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம். இப்போ இந்த குறிப்பிட்ட நவராத்திரி சமயத்தில் மட்டும்தான் உங்கள்கிட்ட கொலு பொம்மை கிடைக்கும். எங்கள்கிட்ட வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். ஃபுல்லாக கிடைக்கும். வீட்டில் இருக்கோம். வரவங்க ரெகுலர் கஸ்டமருக்கு எனக்கு தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக இருக்க கஸ்டமருக்கு தெரியும் வீட்டில் இருக்க நான் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதேமாதிரி ஒரு மாதம் முன்னாடியே கொலு ஆரம்பிக்க முடியாது, வெளியூருக்கு அனுப்புகிறவங்க அனுப்பிச்சிடுவாங்க. பிரம்மா நாடிகள்னு சொல்லி 3 பேர் வருவாங்க. இதில் வந்து இது வந்து 1200 வரும். அதேமாரி இதுலேயே வந்து சங்கீத முகமது இதுலேயே 3 பேர் வருவாங்க. அதுவும் வந்து 1200 தான். இதெல்லாம் வந்து ஒரு 3/4 அடி பொம்மை. இதுக்கு மேலே வந்து பெருசாக ஆக கொஞ்சம் ரேட்டு கூட்டிகிட்டே போகும். மலேசியா முருகர்லாம் என்ன ரேட் வரும்? அந்த மலேசியா முருகர் பார்த்தீங்கன்னாக்கா 4000 வரும். 4000. ஆமாம், 2000. அது வந்து 2.5 அடி. ஓகே. அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார் அது 4000 வரும். அதுமாதிரி உடுப்பி கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னாக்கா 3500 வரும். பட்டாபிஷேகம். ஆமாம், இந்த செட்டோடி பேர். அதேமாதிரி இது பக்கத்தில் சஞ்சீவி மலை அனுமான் வடகஜம் சாப்பிட்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப சின்னதாக போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. மோல்டிங் எல்லாமே புதுசாக பண்ணிட்டாங்க. அதனால் இது பொம்மை எல்லாம் தீர்க்கமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து வருது. அதேமாதிரி இந்த மாயாபஜார் செட் என்ன ரேட் வரும்? இந்த மாயாபஜார் செட்டு பார்த்தீங்கன்னா 1500 வரும். 1500. அங்கே இது பார்த்தீங்கன்னா 2500 வரும். இது சஞ்சீவி மலை அனுமான். இது ஒரு செட்டு. அதேமாதிரி அது கட்ட வச்சுக்கது அது லலிதாம்பிகை. இதில் எல்லாமே இங்கே இருக்கிற பொம்மை ஒரு செட்டு. இது எல்லாமே இது ஒரு செட்டு. லலிதா அப்படின்னு சொன்னால் 1500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அடிக்கு மேலே தான் வரும் பொம்மைங்க. 2 மோல்டிங்கோட சேர்ந்தது. அதேமாதிரி இது வந்து மனுநீதி சோழர். மனுநீதி சோழன். ஆமாம், இது ஒரு ஸ்டோரி. இது பார்த்தீங்கன்னாக்கா மும்மூர்த்திகள். முதல்ல வந்து ஆமாம் பிரம்மா விஷ்ணு சிவன் தான் வருவான். இந்த வாட்டி எல்லோரும் அவங்க கூட ஒய்ஃபோட சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இப்படி சேர்ந்து வந்திருக்கு. இது ஆமாம், இது வந்து ஞானப்பழம். திருவிளையாடலில் வர ஸ்டோரி பழத்துக்காக சண்டை போட்டுக்கிறது அது. இது வந்து கார்த்திகை பெண்கள் முருகர் பறக்கிறது. இது வந்து ஐயப்பன் இருமுடி கட்டிட்டு மலைக்கு போகிறது. அது வந்து நவகிரகம். ஆமாம் ஆமாம், புதுசு தான். பழசு இருந்தது ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்பி கொண்டாந்துட்டாங்க. இது என்ன ரேட் வரும்? இது பார்த்தீங்கன்னாக்கா 1600 வரும். இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு. இது வந்து விநாயகர் கிரிக்கெட். கிரிக்கெட் விநாயகர். ஆமாம், சூப்பராக இருக்கும். அது என்ன பிரைஸ் வரும்னா? அது 1600 தான் வரும். இது எல்லாமே மண் பொம்மை. ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா 15-16 பொம்மை வரும். ஒன்று தெரியுமா? இது கருட ஆழ்வார். இது ஒரு செட்டு. அதேமாரி அது வந்து கர்ப்பரட்சாம்பிகை. ஆமாம், இது வந்து நம்ம கோயிலில் வந்து நம்ம வேண்டிக்கிறோம். குழந்தைக்காக ஆமாம், வேண்டிட்டு அது குழந்தை நல்லபடியாக பிறந்தால் அந்த கோயிலில் போய் வச்சுட்டு திருப்பி கும்பிட்டு வருவாங்க. நம்ம நினைக்கிறது நடக்கும். அதுக்காக தான் இது. இது என்ன ரேட் வரும்னா? இது பார்த்தீங்கன்னா 1200 வரும். அதேமாரி கஜேந்திர மோட்சம். விலையிலேருந்தும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஆமாம் இருக்குது. இதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம். இது வந்து சூரிய ரதம். இது வந்து கார் ஊர்வலம். ஜானவாசி. ஆமாம், இது என்ன ரேட் வரும்னா ஜானவாசி? இது வந்து 2200 வரும். இது வந்து தஞ்சி ராமர் பாலம் கட்டுறது. இது ஒரு செட்டு. அந்த ராமரும் சேர்ந்து வந்துருவாங்க இங்க ஹனுமான். அதேமாரி தண்ணி கூட கான்செப்ட் இதெல்லாம் ஸ்டோரி. பழைய காலத்து நம்ம தண்ணி பிடி இப்போல்லாம் தண்ணி வீட்டில் பிடிச்சிக்கிறாங்க. அப்போல்லாம் தண்ணி குழாயில் வந்து என்ன பிடிக்கணும். அதனால் அது ஒரு இதாக வச்சுருக்காங்க. தண்ணி குழா செட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி யானை இது விநாயகர் சறுக்கு மரம். இல்லை, இது செட்டு இன்னும் எடுக்கலை. இது வந்து விநாயகர் சறுக்கு மரம். அதேமாதிரி டென்னிஸு 900 வரும். 900. இது வந்து டென்னிஸு. ஓகே, டென்னிஸ் விளையாடுற மாதிரி. இது தங்க கோடாலின்னு அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து பிட்டிக்கு மண் சுமந்து என்ன ரேட் வரும் இந்த தங்க கோடாலி? அதுதான் 1000க்குள்ளே தான் வரும். 1000 அது மாதிரி கோபி டான்ஸ் இருக்குது. பாம்பு குத்து செட்டு இருக்குது. பொங்கல் செட்டு இருக்குது. இது வந்து பிட்டிக்கு மண் சுமந்துன்னு அது ஒரு கதை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், இது வந்து இது ஒரு இது என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். இது வந்து இந்த நரசிம்மர் வந்து மடியில் வச்சு இது பண்ணுறது. அதுதான் இது வந்து பரதநாட்டியம். பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 4 பொம்மை தான் இருக்கும் தனியாக. இந்த வாட்டி பெருசாக நடராஜர் போட்டு கூட ஸ்டேஜ் எல்லாம் சேர்ந்து வரும். பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாமே மண் தான். இது என்ன ரேட் வரும்னா? செட்டு பொம்மைங்க பூரா மண்ணில் தான் வரும். பெரிய பொம்மை 1.5 அடிக்கு மேலே போச்சுன்னா தான் பேப்பர் மெஷினில் வரும்.
அது இது வந்து 1800 வரும். இந்த விஸ்வரூபம் களிமண் தானா? அது வந்து பேப்பர் மெஷ். களிமண்ணில் செய்ய முடியாது, வெயிட் எவ்வளோ வருது? 3500 வரும். ஆ. அதுக்கு வந்து ஒரு அர்ஜுனன் ஒருவர் இன்னும் 5 தலை எக்ஸ்ட்ரா வரும். அது இன்னும் வைக்கல. அது இது வந்து கருட சேவை. இது நிறைய செட் வந்து. நிறைய பொம்மை நிறையா இருக்கும். இது என்ன ரேட்? இது 4500 வரும். பொம்மைங்க எல்லாம் வந்து 3/4 அடி வரும். இது கும்பகண்ணா தூங்குறது, அதை எழுப்புறாங்க. அது மாதிரி அஷ்டலட்சுமி, கரகாட்டம், பிரம்மச்சு. சின்னது வந்து 800 வரும். இதில் பெருசு கூட இருக்கு. பெருசு இருக்குது. 5 சைஸ் இருக்குது அஷ்டலட்சுமிலேயே. தசாவதாரமும் 5 சைஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பிரம்ம உற்சவம். ஆமாம். இதில் அந்த 10 நாள் இது இருக்கும். 10 நாள் உற்சவமும் இதில் இருக்கும். 10 நாள் இருக்கும். இந்த செட் எவ்வளோ வரும்? பிரம்மோற்சவம் இந்த செட்டு 5500 வரும். காஞ்சிபுரம் திவ்ய தேச பெருமாள். காஞ்சிபுரத்தில் ஆமாம் 9 பொம்மை வரும். காஞ்சிபுரத்தை சுற்றி திவ்ய தேசத்துலேருந்து இருக்குது. எல்லா ஊர்லேயும் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அது மொத்தமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து போன வருஷம் வந்தது. இது எவ்வளோ வரும்? இதுவும் அந்த 6000 கிட்ட வரும். எல்லாமே 1.5 அடி பொம்மை. இது வந்து குலவர்கள் சுற்றி, அதாவது மண்பாண்ட வேலை செய்கிறவங்கள வேண்டியது. அதை வந்து ஒரு கதையாக போட்டிருக்காங்க. அதில் மாடு கீடு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அது வந்து பாட்டி வடை சுடுறது. நம்ம பசங்களுக்கு இந்த கதை சொல்கிறதுக்காக. அது இது வந்து கேரம் போர்டு. இதெல்லாம் இப்போ யாரும் இல்லை. ஓகே. இப்போ அதெல்லாம் நம்ம காமிக்கிறதுக்காக தான் இந்த கொலுவில் எல்லாத்துக்கும் கொண்டாந்துருக்கோம். கேரம் போர்டு விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது, பேண்டு வாத்தியம், அதேமாதிரி சொர்க்க வாசல். அது கிருஷ்ண துலாபரம் இனிமேல் செட் பண்ணணும். செட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் செட்டு. இது அதேமாரி பல்லாங்குழியை விளையாடுறது, குபேரன். அது வந்து குசேலருக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாரு கிருஷ்ணர். ஆமாம். அது வந்து வாலியை வதம் பண்ணுறது. இன்னும் செட் பண்ணணும். இது கனகதாரா. கனகதாரா. இது வந்து நம்ம சாதாரண கிரிக்கெட் செட்டு. இந்த கிரிக்கெட் செட் எவ்வளோ வரும்னா? இந்த கிரிக்கெட் செட்டு வந்து 1300 வரும். இதில் பெருசு இருக்கு. இது அவையார். அது வந்து பொய்க்கால குதிரை. இது வந்து ஓடத்தில் இருக்குது. அது வந்து பாக்ஸிங் செட்டு. இது அபிமன்யு திருமணம். இது எவ்வளோ வரும்னா? இது வந்து 1800 வரும். பரவாயில்ல, எவ்வளோ பொம்மை நிறையா இருக்கும். இது வந்து நவதுர்க்கை. இது என்ன ரேட் வரும்னா? இது அதே தான். அந்த ஒரு 10 பொம்மைலாம் வருதுனாக்கா 1800, 2000, 1600 அந்த மாதிரி வரும். ஒரு கல்யாண செட்டுனா 23 பொம்மை வரும். ஓகே. எல்லாமே மண்ணில் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னாக்கா 1800 ரூபா இதோட கல்யாண செட்டோட விலை. மண்டபத்தோடு வரும். இது சீனிவாசா கல்யாணம். அது ராமர் பட்டாபிஷேகம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பொம்மைங்க நிறையா இருக்குது. குருவாயூரப்பன், கிருஷ்ணர், காஞ்சிபுரம் பெருமாள், ஆண்டார் ரெங்கம்மனார், பசுமாடுகு. இங்கே பார்த்துப்பா. இங்கே கீழே பெரிய இதுவும் பேப்பர் மோல்டு தான் சார். இது மண்ணுண்ணா. இது மண்ணா? ஆமாம். இது மண் என்ன ரேட் வரும்? இந்த இது வந்து 2500 ரூபா மேடம். எத்தனை அடி இருக்காரு? இதில் வந்து 2.5 அடி 2.25 அடி வரும். 2.25 வரும். இதில் பேப்பர் மெஸ்ஸில் வந்து 6000 வரும். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது எல்லாமே உதிரி பொம்மை. ஆமாம், இதெல்லாம் தனித்தனி பொம்மைங்க. எல்லாமே காயத்ரி, ஆண்டார் ரெங்கம்மன்னார், பெருமாள் தாயார், அப்துல் கலாம் கூட வச்சுருக்கேன். அப்துல் கலாம், திருவள்ளுவர், சத்யநாராயணன், அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு. பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரியே இருக்கும். ஆமாம், கருங்கல் மாதிரியே இருக்கும். ஆனால் மண்ணில் தயார் பண்ணுறது தான். இது மாயாவரத்துலேருந்து தயார் பண்ணி வருது. மாயவரத்தில். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 1600 வரும்.
கன்னியாகுமரி அம்மன். ஆமாம், கன்னியாகுமரி. இது வந்து பாண்டுரங்க பெருமாள். இது லட்சுமி நாராயணன். பாண்டரவன் ரகுமாயி வந்து என்ன ரேட் வரும்? 1200 வரும். 4 அண்ணா 4 தலையா? 2 பொம்மை. ரெண்டு. 2. அதே மாதிரி அதுலேயும் பேப்பர் மெஸ்டில் இருக்குது. 1600 வரும். இது எவ்வளோ? இது வந்து 1500 வரும். பாண்டரங்க மலை. அதில் வந்து கலருமே இருக்கு. இது ஸ்டோன் ஒர்க்கு, கருங்கல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது என்ன ரேட் வரும்? இது 1200 வரும். இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து புதுசாக வந்துருக்கனால ரேட் கொஞ்சம் கூட. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய இருக்குது. இது சரபேஸ்வரர் இருக்காரு. இந்த முருகர் மயில் வாகனம் வந்து என்ன ரேட் வரும்? இது 1500 வரும். எல்லாமே ஆமாம், வேற வேற கலர். கலர் தான் வேறு. எல்லாம் பொருள் எல்லாம் ஒரே இதுதான். ஐடி எல்லாமே ஒன்று தான். ரிட்டர்ன் கிஃப்ட் இது. இது என்ன ரேட்டுனா? இது எல்லாம் லேடிஸ் ஒரு பொம்மை. ஆமாம், ஒரு பொம்மை. அதாவது வந்து தோசை சுடுறது, இட்லி கடை வச்சிருக்க மாதிரி, மாவு அரைக்கிற மாதிரி, அம்மிகள் அரைக்கிற மாதிரி, இது தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். இது ஒரு பொம்மை வந்து 220. ஆமாம், இது களிமண். களிமண் தான். இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இது 50 ரூபாயிலேருந்து இருக்கு. 50. செராமிக் ஜாடியா? ஆமாம், செராமிக் தான். ஊர் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.